வணக்கம் நண்பர்களே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து தலைக்கு மேல 2 கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது நீலகிரி தொகுதியா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியா இருந்தாலும் சரி. ஏன்னா, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் வந்து இன்னைக்கு ஜெயிச்சுட்டத வந்து அப்படியே ரொம்ப ஆனந்தப்பட்டு அப்படியே குதூகலமா இருக்கிறாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்க மட்டும் வந்து தூண்டுனாங்க, எடுத்து வச்சாங்க அப்படின்னா வந்து அங்க இடைத்தேர்தலுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அப்படி இடைத்தேர்தல் வந்தா வந்து கண்டிப்பான முறையில் அண்ணாமலைஜி வந்து அதுல கலந்துக்குவார் போல தெரியல. அதான் களமிறங்கு வராட்டு இருக்குது. இப்ப 40க்கு 40 நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அப்படியே ஓன்னு ஓலமிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். 2G வழக்கு வந்து மீண்டும் வந்து அங்க ஒரு இடைத்தேர்தல் இருந்துச்சு வச்சுங்களேன், அண்ணாமலைஜி வந்து கண்டிப்பா முறையில் களமிறங்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தலையை தொங்க போட்டுக்குவாங்களா அல்லது என்னங்கிறது தெரியல, நமக்கு தெரியல அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பதவி விலகணும் அப்படின்னு இந்த பாஜக கட்சிக்குள்ள இருக்க பதவி விலக சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல? யார் நீ? நீ ஒரு ஊழல் வழக்குல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபரு. பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கு. உங்க கட்சியில என்ன இருக்கு அதை பாருங்க. அதை விட்டு போட்டு பாஜக வந்து தலைவர் அண்ணாமலை வெளியிடுவாரு. நீங்க யாரும் சொல்றதுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? அண்ணாமலை என்ன உங்களை மாதிரி ஊழல் பண்ணிட்டா தோத்து போயிட்டாரு. பாருங்க, நியாயமான ஜெயிச்ச தோத்துறாரு, அது வேற விஷயம். ஆனா வாக்கு வங்கியை வந்து கணக்கு போட்டு பார்ப்போமா? இதே கனிமொழிக்கு தான் சொல்றேன். அப்படியே பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க. ரொம்ப யோக்கிய சேவனியாட்டா 2G ஸ்பெக்ட்ரம் இருக்கம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க தலைக்கு வேலை தங்கிட்டு கத்தி உங்களுக்கும் சரி, இந்த ஆர் ராசாங்கிற ஒரு நபருக்கும் சரி 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு கையில் தானா 2 பேருமே போய் உட்காந்து அப்படியே 1 2 3 4 5 கம்பி எண்ணணும். ஏற்கனவே கம்பி எண்ணீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குமே. புதுசா புதுசு பழசுதான். அது உங்களுக்கு வந்து அது அது ஜெயிலுக்கு போனா வந்து ஐயோ மான மரியாதை பிரச்சனை கவலைப்படுறாங்களோ நீங்க. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.